இது சினிமா நியூஸ் இல்ல, ஒரு ரியல் லைஃப் வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இவங்க பேரு தெரியாம இருக்கலாம், பட் பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க. தமிழ் படத்துல நிறைய சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. லவ் டுடே படத்துல பிரதீப் ரங்கநாதனோட அக்கா, மாமன்னன் படத்துல ஃபஹத் ஃபாசிலோட வைஃப், இன்னும் ஒரு சில தமிழ் படங்கள் அண்ட் மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட. ஏய் அத்த கிளர்ன நாஸ்தி ஆயிடுவே நீ. காலையில வார்ட் கவுன்சிலர் என்ன அறிஞ்சிட்டாரு, நைட் நீங்க அறிஞ்சீங்க. இவங்க மட்டும் கிடையாது, இவங்களோட அம்மா ஸ்ரீஜா அவங்களும் ஒரு டப்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான். இப்போ எதுக்கு அவங்க அம்மா டீடைல்ஸ்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, அம்மாக்கும் சேர்த்து வருது. சோ பொண்ணு பேர் ரவீனா, அம்மா பேரு ஸ்ரீஜா. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 3 வருஷமா சபரீஷ் அப்படின்னு ஒருத்தன் அவனோட ட்வின் பிரதரோட சேர்ந்துக்கிட்டு இவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்கான். அதாவது பப்ளிக்கா ஹராஸ் பண்ற மாதிரி கமெண்ட் பண்றது, பிரைவேட்டா மெசேஜ் பண்றது அப்படின்னு கண்டினியூஸா 3 வருஷமா பண்ணிருக்கான். சோ இவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அவங்களும் வார்னிங்லாம் கொடுத்திருக்காங்க அவங்க 2 பேருக்கும். இருந்தாலும் அவனுங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணவே இல்ல. சோ இவனுங்க என்ன பண்றானுங்க, மல்டிபிள் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஒரு சில அருவருப்பான மெசேजेस, அபியூசிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அதுவும் எப்படி தெரியுமா சொல்றானுங்களா, நாங்க 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம், எங்க 2 பேருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு புதுசா கதெல்லாம் கிரியேட் பண்ணி விமன் ஆக்டர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது பொண்ணுக்கு மட்டும் இல்லாம அம்மாவுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமான சைக்கோஸா இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம ரவீனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்காங்க, அவங்களோட போட்டோஸோட சேர்த்து. சோ இது ரொம்ப சீரியஸான மேட்டர். சோ இவங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து ரெக்வெஸ்ட் வந்தாலோ, கமெண்ட் வந்தாலோ, மெசேஜ் வந்தாலோ தயவு செய்து பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க, இல்ல இக்னோர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி மத்த எல்லாருக்குமே அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹெவி ஹார்ட்டோட இதெல்லாம் சொல்லிருக்காங்க. அப்புறம் இந்த குடைச்சலை இவங்களுக்கு மட்டும் கொடுக்காம இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அப்ப எப்பேற்பட்டவனுங்களா இருப்பானுங்க அவனுங்க. சோ அதுக்கும் சேர்த்து ரவீனா சாரி கேட்டிருக்காங்க. எங்களால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சாரி. சென்னை தான் விமென்ஸ்க்கு சேஃபான சிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான ஆளுங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் அந்த சேஃபஸ்ட் சிட்டின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க ஒன் ஆஃப் த ஆக்ட்ரஸ், அதனால இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிய வருது. ஆனா நிறைய பேர் இதை வெளியே கூட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காங்க நம்ம ஊர் பொண்ணுங்க. ஆன்லைன்ல ஜஸ்ட் மெசேஜ் தானேன்னு யோசிக்காதீங்க. ரிப்பீட்டடா ஒருத்தன் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிரைம். இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாம் பார்த்து கண்டுக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வளருவாங்க. இது ஒரு கிரைம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு. டியர் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிக்கா பேசுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்கள ரிப்போர்ட் பண்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பட் வருத்தம் என்னன்னா, அப்பேற்பட்ட மெட்ரோபாலிட்டன் சிட்டியான சென்னைக்கே இந்த நிலைமைன்னா சின்ன சின்ன கிராமங்கள்ல என்ன பண்ணும்?